லாஸ்ட் டே ஆஃப் த இயர் 2025. இந்த 25 எனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா சில நேரத்தில் ரொம்ப ஹாப்பியான வருஷமாக முடியும், இல்லை ரொம்ப சேடான வருஷமாக முடியும். பட் இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே மிக்சடான ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ரொம்ப பேடான டேஸும் இருந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியான டேஸும் இருந்திருக்கு. நான் நிறைய விஷயங்கள் விஷன் போர்டில் லாஸ்ட் இயர் 2024 க்ரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை எப்போதுமே நான் பார்த்ததில்ல. பட் இந்த வருஷம் நான் திருப்பியும் இந்த வருஷத்துக்கான விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணும்போது தான் 25 நான் பார்த்தேன். அப்போ நிறைய விஷயங்களை நான் என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அதில் 90% நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இது மூலயமா நான் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணால் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. பட் நம்ம விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு எனக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் தெரியுது, எவ்வளோ விஷயங்கள் நான் ஆசைப்பட்றேன், எவ்வளோ விஷயத்துக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக எல்லா வருஷமும் இல்லை, எப்போ வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், விஷன் போர்டு க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதுன்னு அப்போ நிறையாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் நைரோபியில் நைட் மாஸ் போயிருந்தோம். ஸோ இது வரைக்கும் நைட் அவ்வளோவா நாங்கள் போனதில்லை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே மாஸ் ரொம்பவே ஜாலியாக, அதே மாதிரி ரொம்ப டான்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி அண்ட் மோர் தென் தட் அந்த இடத்த நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ சர்ச் ரொம்பவே சின்னது தான், பட் இருந்தாலும் மாஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. இன்பிட்வீன் டைமில் அங்கே ஒரு சாங் ப்ளே பண்ணியிருந்தாங்க, தேங்க்யூ காட் ஃபார் த ஹோல் இயர் அப்படின்னு. ஸோ அந்த சாங் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபுல்லாக அந்த நியூ இயருக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனது. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக ரொம்ப நமக்கு 2026 நல்லாவே நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கான ஒரு வேர்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த 26 எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் தென் ஏன்னா நிறைய மாசஸ் நான் பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி இந்த நிறைய நியூ இயர் மாதம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இது ரொம்பவே ஸ்பெஷல். ஆஃப்டர் த மாஸ் சொல்லவே வேண்டாம், எல்லா இடத்துலையும் பட்டாசு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஃபயர் ஒர்க்ஸை நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Everyone, wish a happy new year and welcome back to my channel. This is Jency from Nairobi. இந்த நியூ இயருக்கு ஒரு ஒயிட் அண்ட் மெரூன் காம்போ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுக்கு ஒரு இண்டோ வெஸ்டர்ன் லுக் க்ரியேட் பண்ணலான்னு தோணுச்சு. அந்த லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆஃப்டர் த மாஸ் சர்ச்லேயே ஒரு க்ரிப் ரெடி பண்ணியிருந்தாங்க, ஒரு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அப்போ ஜீசஸோட போன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயுமே பிளெஸ்ஸிங்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் இங்கேருந்து வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் அந்த சர்ச்சு. இருந்தாலும் வரும்போது ஒரு 1.5 hours ஆச்சு. ஏன்னா சொல்லவே வேண்டாம், நியூ இயர்னாலே எல்லா இடத்துலையும் டிராஃபிக்கு. ஸோ சிட்டிங்கனால பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சின்ன செலப்ரேஷனும் இருந்துச்சு. நியூ இயர் செலப்ரேஷன் முடிச்சுட்டு நைட்டு லேட்டாக வந்ததுனாலேயே சீக்கிரமாக போய் படுக்கணுன்ட்டு இருந்துச்சு. ஸோ நைட்டு படுத்து தூங்கியாச்சு. இன்றைக்கி நியூ இயர் நியூ இயர்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். தட் மீன்ஸ் ஃபுட். ஸோ மார்னிங்லேருந்தே கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லை, ரொம்பவே ஸ்பெஷல். அண்ட் லஞ்சுக்கு வேறு லெவலில் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் இடியாப்பமும் சிக்கன் கறியும் தான். இந்த இடியாப்பம் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஆக்சுவலி மம்மி இருந்தப்போ செஞ்சது, அப்போ நல்லா வந்தது. பட் இப்போ அதுக்கப்புறம் ஒன் டைம் நான் ட்ரை பண்ணப்போ சுத்தமாகவே வரல. ஸோ ஓகே, வந்தாக்கா நம்ம இடியாப்பம் செய்யலாம், இல்லாட்டினாக்கா இட்லியும் சிக்கன் கறியும் வச்சிடலாம். நான் ஆல்டர்னேட்டாகவும் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக ரொம்பவே சூப்பராக, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. அந்த சிக்கன் கறிக்கும் அந்த
இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்களும் பிகினராக இருந்தீங்க இடியாப்பம் செய்கிறதுல அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதே மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஸோ சிக்கன் கறிக்கு வந்து நீங்கள் சிக்கன் கறி ஒரு மட்டன் பாயா தான் பெஸ்ட்டு, பட் இருந்தாலும் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக இப்படி ஒரு லஞ்ச் வந்து நான் பண்ணதே கிடையாது. பேசிக்காக நியூ இயர் ஒரு கிறிஸ்மஸ் நாளுமே வந்து மெயின் நமக்கு வந்து பிரியாணி, சிக்கன் 65 இந்த மாதிரி யூஸ்வலாக தான் இருக்கும். பட் இந்த தடவை வந்து எனக்கு ரொம்ப ஒரு டூ டேஸாகவே வந்து ரொம்பவே கிரேவிங்காக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு கறி விருந்த மாதிரி பண்ணலாம். எப்போதுமே யூஸ்வலாகவே வந்து பிரியாணி தான் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் 2 days பிஃபோர் தான் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ அதனால் திருப்பி பிரியாணி செய்கிறதுல விருப்பம் இல்லை. அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தோணுனப்போ தான் வந்து சரி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு விதமான ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி என்னோடய நியூ இயர் லஞ்ச் என்னங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த லஞ்ச் இந்த ரெசிபிஸ் எதுவுமே நான் வந்து ஷூட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோவும் செய்கிறதுனால எனக்கு வந்து ஷூட் பண்ணிகிட்டே பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ தட் இந்த ரெசிபிஸ் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட்டு சொல்லுங்கள். ஸோ தட் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒயிட் ரைஸ், பீஃப் கட்லெட், ஃபிஷ் குழம்பு, ப்ரான் தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் லாலிபாப் அண்ட் மட்டன் சுக்கா. ஸோ இது ஒரு ப்ராப்பர் கறி விருந்தான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ இதோட ரெசிபி இந்த ரெசிபி வந்து தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சீக்கிரமாகவே வந்து ஷார்ட்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். டேபிள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுலேருந்தே எப்படா சாப்பிடுவோன்ட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கேன். அதுவும் செம்ம டெம்டேட்டிங்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக ரியலாகவே வந்து சூப்பர் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ எப்படா சாப்பிடுவோன்ட்டு ஃபைனலாக வந்து பிள்ளைங்களையும் தூங்க வச்சுட்டு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. அண்ட் அன்னைக்கு வந்து ஒரு மூவி பார்க்கலன்னா எப்படி, ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு ஃபுட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு மூவி போட்டால் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு. ஸோ மூவியும் பார்த்துட்டு எங்களோட லஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ஆம்லா பட்டர் மில்க்கு வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் vlogல பார்க்கலாம். Until then, bye.